2 நாள் தாமதம் ஆயிடுச்சு நினைக்கிறேன். எல்லாருக்கும் பொருளை கொடுத்துட்டு வீட்டுக்கு போகணும்னு சொல்ற அளவுக்கு உட்காந்துட்டு இருக்காங்க எல்லாரும். பொன்மன செம்மல் பாரத ரத்னா புரட்சி தலைவர் எம்ஜிஆர், நல்ல ஒரு லட்சியம் வெல்வது நிச்சயம், மக்களால் நான் மக்களுக்காக நான் என வாழ்ந்து மறைந்தாலும் மக்கள் மனதில் நீங்காது இடம்பெற்றிருக்கின்ற இதயம் புரட்சி தலைவர் அம்மா அவர்களின் 76வது பிறந்த நாள் விழா. இந்த விழாவில் அது எம்ஜிஆரில் இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்த இனிய நிகழ்ச்சி தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கின்ற ஃபேன்சி ஆர் அருண்குமார். ஃபேன்சினாலே வேற மாதிரி நினச்சிக்க போறீங்க. ஃபேன்சி ஸ்டோர் வச்சிருக்காரு, அவரும் ஃபேன்சியாக தான் இருக்காரு. அருண்குமார் முதல் நிகழ்ச்சி உள்ளபடியாக நான் அவரை பாராட்டணும். குறுகிய காலத்தில் 2 நாட்கள் முன்பு தான் அண்ணன் அம்மாவோட பிறந்தநாள் பண்ணணும்னு சொன்னார். பண்ண போகிறேன் பண்ணுப்பான்னு. எப்படி பண்ண போகிறேன்னு கேட்டேன். என் சக்திக்கு என்ன முடியுமோ பண்ணுறேன். இனி என்ன வேணால் பண்ணி நாங்கள் என்ன இருக்கிறோன்னு நீங்கள் யாரும் எனக்கு உதவ வேண்டாம்னா என் சக்திக்கு நானே பண்ணுறேனால உண்மையாக ஒரு பெரிய மாபெரும் பொதுக்கூட்டம் மூலம் ஏற்படுறேன். அவருக்கு இந்த தருணத்தில் வாழ்த்துக்கள் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். வருகை தந்திருக்கின்ற தமிழ்நாட்டில் அம்மா 4 முறை ஜெயிச்சிருக்காங்க. 4 முறையும் பார்த்தீங்கன்னா ஆண்களோட பெண்கள் தான் அதிகமாக ஓட்டு போட்டிருக்காங்க. நான் அதுக்காக நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். 4 முறையும் ஆண்களோட பெண்கள் அதிகமாக ஓட்டு போய் அதனால தான் அம்மா ஜெயிச்சாங்க தொடர்ந்து. அதுக்காக தான் அந்த அம்மா பெண்கள் கஷ்டம் தெரிஞ்சதுனால தான் சொல்ல வரேன். அங்கே இந்த நிகழ்ச்சியில் இடம்பெற்றிருக்கின்ற அம்மா பேரவை பகுதி செயலாளர் எனக்கு அருமை சகோதரர் ஜி சுரேஷ் அவர்களே, நன்றி உரை நவில இருக்கின்ற எஸ் பாபு அவர்களே, எஸ் நாகலிங்கம் அவர்களே, மற்றும் இந்த அழைப்புதல் கொடுத்த இந்த திட்டத்தை கூட இந்தியாவில் எங்கேயுமே இல்லாத திட்டத்தை எடப்பாடி கொண்டு வந்தார். வருஷத்துக்கு 550 டாக்டர் உருவாக்காங்க. நேற்று வரைக்கும் கொத்தனார் பொண்ணு வராங்கன்னு சொன்னாங்க, ஆட்டோ ஓட்டுற வர்ற பொண்ணு சொன்னாங்க, பிளம்பர் பொண்ணு சொன்னாங்க, எலக்ட்ரிஷியன். இன்னைக்கு டாக்டர் அப்பா வரான்னு சொல்றேன். இந்த பெருமை எந்த இடத்துல கிடைச்சு நினைக்கிறீங்க? எதுக்காக சொல்றேன்னா, அதாவது பாரதியார் சொல்லியிருக்கார், தனி மனிதனுக்கு உண்ண உணவு, உடுத்த உடை, உறங்க இடம் இல்லைன்னா ஜெகத்தின் அடித்து. அதுதான் அம்மா கொண்டு வந்தாங்க. கருணாநிதி ஆட்சியில் 1 கிலோ அரிசி 1 ரூபா கொடுத்தாங்க. அம்மா சொன்னாங்க, டே நீ என்ன 1 கிலோ அரிசி 1 ரூபா தரையா, மக்களுக்கு இலவசமாக தர சொன்ன ஒரே தலைவி அம்மா. கேட்குறேன், கருவறையிலிருந்து கல்லறை வரைக்கும் எல்லா திட்டங்களும் அம்மா கொண்டு வந்துருக்காங்க. என்ன திட்டம் கொண்டு வரல யோசிச்சு பண்ண பாருங்க. 2 பெண் குழந்தை பார்த்தா 50,000, 1 பெண் குழந்தை பிறந்தா 50,000, ஒரு பெண் குழந்தை ஃபேமிலி பிளானிங் பண்ணா, 2 பெண் குழந்தை பிறந்தா 20,000. எந்த திட்டத்தை நீங்க நடைமுறைப்படுத்துறீங்க? நீட் தேர்வு ரத்து. நாங்கள் வந்தோன்னு ஒரே கையில் நீட் தேர்வு ரத்துன்னு சொன்னேன். 520 வாக்கில் நீங்கள் வந்தீங்கன்னா நீ கேட்கணும். நான் சொல்றது ஓட்டு உரிமை. இங்கே இருக்கவங்க அவங்க கட்சியாக அதெல்லாம் நான் கேட்கவே இல்லை. ஓட்டு உரிமை உங்கள் ஜனநாயகம், யாரு கூட போடலாம். அது நான் தப்புன்னு சொல்றேன். இந்த கட்சி போட்டவங்க தான் அந்த கட்சி போட முடிவெடுக்க வேண்டிய உங்க கையில் இருக்கு. இந்த கட்சி நல்லது செய்தா அந்த கட்சி நல்லது செய்தா அதுவும் உங்க கையில் இருக்கு. நான் தப்பு கூட சொல்லலை. ஏதோ இங்கே வந்தமே இது குத்தம்லாம் கிடையாது. நானும் சராசரி மனுஷன். தப்புனா உயரத்துக்கு மன்னிப்பு கேட்டுன்னு போன நினைக்கிறேன். அப்படி இல்லை. ஒவ்வொரு தடவையும் நாங்கள் சட்டமன்ற பல இடங்கள் நீ கொடுத்துருக்குது 1,15,00,000 பேர் கொடுத்துருங்க. மீதி பேர் என்ன பண்ணுவாங்க? நீ ஓட்டு கேட்க சொன்னியா? குடும்ப தலைக்கு 1000 தரம் சொன்னல, 2,20,00,000 வச்சு குடும்ப வழி தானே. இப்போ என்ன சொல்ற? கார் தான் இல்லை, இன்கம் டேக்ஸ் கட்டணம் இல்லை, 2,000 அப்படி ஓட்டு கேட்க அப்படி சொன்னியா? நான் தப்பா பேச போச்சு, கோவம் அவ்வளோ வருது. நீ கொடுக்க பாருங்க, எல்லாருக்கும் பெரிய கோட்டி சொல்லு கொடுப்ப 1000. அந்த 1000 பெரிய வாழ்ந்துருவாளா? 1000 கொடுக்க மக்கள் எதுன்னு சொல்ற? 2,20,00,000 குடும்பம் சொல்ற. இப்ப சொல்ற நீ இப்ப 6,000 போடுறன்ற தேர்தலுக்காக. நல்ல நிவாரணம் அம்மாவோட வந்தது 5,000 போட்டா பேங்க்ல. 12வது மாடியில் கொடுத்தாங்க. ஏதாவது கேள்வி கேட்டாங்களா? ரேஷன் கார்டு அவ்வளவு பேரும் கொடுத்தாங்க. நேரடியே பாயிண்டா கோட்டி சொல்றதுக்கு இப்ப லைன் வாங்கலாம். நிவாரணம் வேறன்றது வேற, உதவின்றது வேற. இப்ப இங்க வந்துருச்சு. இந்த தெருவிலேயே 10 வீடு இருக்கு. அது ஒரு பணக்கார கூட இருக்கலாம். ஆனா தண்ணி மறந்து எங்க போய் சாப்பிடுவார்? காசு வீட்டுல இருக்குது, செக் இருக்கு, லாக்கர்ல நகை இருக்கு, பணம் இருக்கு. ஆனா இன்னைக்கு நிலைமை என்ன இருக்கு? அந்த 10 வீட்டுக்கு அன்னதானம் பண்ணும்போது அவரு தான் வாங்கி அவர் எனக்கு கவர்னர் நான் வாங்க மாட்டேன் சொன்னா வீட்டுல பட்டியா தான் வழங்கணும். அப்ப நிவாரணம் அது நிவாரணம் பொது தானே, எல்லாரும் தானே நீங்க கொடுக்கணும். அதுதான் என் கார்டு இருந்தா கொடுக்க மாட்டேன், சக்கரை கார்டு இருந்தா கொடுக்க மாட்டேன், அரிசி கார்டு இருந்தா. அரிசி கார்டில் இன்கம் டேக்ஸ் ரொம்ப பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணிட்டா நமக்கு ஏதாவது லோன் வாங்கிக்கலாம். அரிசி கார்டு தான் லோன் இருக்கு. நான் காவல்துறை சேர்ந்த இப்போ நான் காவல்துறை ரொம்ப மதிப்பேன். நான் கிட்டத்தட்ட 40 வருஷமா போலீஸோட பழகிறேன். இப்படி போலீஸ் நான் பார்த்துக்கிறேன். உலகத்தில் அவங்களுக்கும் புள்ள குட்டி இருக்கு. சட்டம் ஒழுங்கு சீரழி போயிருக்கு. தினமும் பேப்பர் எடுத்து பாருங்க. கொலை, வழிப்பறி கொள்ளை, பொண்ணை கடத்தான், பொண்ணை கற்பழிச்சிட்டான், ஒரு கட்சிக்காரன் நடுரோட்டில் வெட்டுறான், சிசி கேமரா முன்னாடி வெட்டுறான். என்ன ஆட்சி இது?
ஒரு சட்டம். நான் கேட்குறேன், டாஸ்மாக் கடை எங்கள் ஆட்சியில் இருந்தது, பல தடவை மனு கொடுக்குறோம், பல தடவை போலீஸ்கிட்ட சொல்கிறோம். அவன் இந்த கால் வாங்கிக்காரங்களும் உள்ள, நான் போலீஸ் ரொம்ப மதிக்கிறவன், ஸ்காட்லாந்து நிற்கிறாங்க இந்த போலீஸ் மதிக்கிறவன். ஆனால் ஸ்காட்லாந்து பேரை கெடுக்கிறாங்க நம்ம போலீஸ். நான் கேட்குறேன், 12 மணிக்கு ஒன் ஷாப் திறக்கணும், நைட்டு 10 மணிக்கு மூடணும். காலையில் கூலி வேலை செய்கிறவங்க இந்த சைடில் இருக்கவங்கள அம்பானி பேரனா இல்லை டாடா பிர்லாவா, காலையில் கொத்தனார் வேலை செய்வான். நேராக போனோன்னா கடை மூடி இருந்ததுன்னா நேராக வேலைக்கு போயிருப்பான். நைட்டு வந்தாங்கன்னா 100 ரூபாய்க்கு ஒரு குவார்டர் குடிக்கணும்னு நினைப்பான். காலையிலே திறந்து வச்சா என்ன பண்ணுறான், வேலைக்கே போகிறதில்ல, நேராக கடைக்கு போகிறான், குவார்டர் வாங்கி பிடிக்கலாம், வீட்டில் படுத்துக்கிறான். பொண்டாட்டி பிள்ளை நடுவில் இருந்த நீயா பார்ப்பேன். விடி 24 மணி நேரம் டாஸ்மாக் கடை. அதே மாதிரி போதைப்பொருள் உங்களுக்கு தெரியும், நான் போதைப்பொருள் சொல்ல, கெஞ்சா, அபீனு, பவுடரு, ஊசி, மாத்திரை, பிரசவ வலிக்கு நம்ம சகோதரிகள்லாம் கோச்சக்கூடாது. எல்லாருக்கும் குழந்தை பிறந்திருக்கும், பிரசவ டெலிவரி நம்ம பார்ப்பாங்க. அப்போ பெயின் இருக்குதுன்றதுக்காக அந்த மாத்திரை கொடுப்பாங்க. அந்த மாத்திரை 80 ரூபாய் விற்கிறாங்க. எவ்வளோ பெரிய ஐயோத்தரும்! அந்த காலத்துல எல்லாம் ஒரு வீட்டில் 7 பிள்ளை 8 பிள்ளை பெற்று வச்சிருந்தா, ஒன்று இல்லை ஒன்று இருக்குன்னு தைரியமா இருப்பான். எப்பெல்லாம் ஒன்று பெற்று வச்சிருக்கா, கண்ணே மணின்னு பெற்று வச்சிருக்கா, பிச்சை தோட பிள்ளை நல்ல இடத்துல படிக்க வைக்க நினைக்கிறான். சாவரா ஒரு பிள்ளை வீட்டு வேலைக்கு போய் படிக்க வைக்கிறாங்க. நீ அதை பத்தி கவலைப்படுறியா? ஏன்னா உன் பிள்ளைங்க வசதியா இருக்குல்ல, எவன் பிள்ளை செத்தா உனக்குங்களா? சட்டம் நீ காப்பாற்றவா? எம்ஜிஆர் நகர் எவ்வளோ பெரிய ஏரியா, எவ்வளோ நம்ம நடுத்தர குடும்பம் வசிக்குது. ஒரு வீட்டுக்கு போனால் 7-6 கொடுத்தலாம். வசதி இல்லாதவங்க 1500 ரூபா வாடகை, 500 ரூபா வாடகை, 2000 ரூபா வாடகையில் சம்பளம் பார்க்குறது. அதுதான் சொத்து வலி ஏற்றிட்டு, குடிநீர் கட்டணம் ஏற்றிட்டு, கழிவுநீர் கட்டணம் ஏற்றிட்டு, மின் கட்டணம் ஏற்றிட்டு, இன்னொரு மின் கட்டணத்தை நீ தெரிஞ்சுக்க நினைக்கலாம். இப்போ இங்கே இருக்குது, இந்த தெருவில் 10 வீடு இருக்கு வச்சுக்கலாம் உதாரணத்துக்கு. இப்போ இந்த வீடு இருக்குது, இந்த வீடு யாரதோ குணம் அதுன்னு வச்சுக்க, அது கோச்சிக்கு போகிறேன், அது அந்த வீட்டுக்காரங்க நாளைக்கு கேஸ் போட்டுற போகிறாங்க. குணசேர வீடுன்னு ஒரு உதாரணத்துக்கு வச்சுங்க. குணசேர வீடு, ஒரு வீடு கீழே வாடகை, ஒரு வீடு எங்கள் அதிமுகவில் கொடுத்தாலும் சரி. இந்த விருகம்பாக்கம், இது விருகம்பாக்கம் உங்களுக்கு ஒரு நினைவு மட்டும் சொல்லி நான் முடிச்சுக்க விரும்புகிறேன். இது எம்ஜிஆருடைய தொகுதி. தலைவர் 1960 நிற்கும் போது பரிங்கமலை தொகுதி, பரிங்கமலை தொகுதி தான் இப்போ ஆலந்தூர் தொகுதி, அப்புறம் தான் விருகம்பாக்கம் தொகுதி. புரட்சித்துடைய தொகுதி. தோல்வியே கண்டதாவது தோல்வி. எம்ஜிஆர் நகர்னா எம்ஜிஆர் பேர்ல இருக்கு. எம்ஜிஆர் நகர் அதிமுக கோட்டைன்னு சொன்னாங்க. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த தடவை எங்களுக்கு ஓட்டு ரொம்ப குறைஞ்சிச்சு. கர்ம வீர காமராஜ் பட்டியல ஜெயிப்புன்னு சொன்னாங்க. பெருந்தகை தோத்து போயிட்டாரு, காமராஜ் தோத்து போயிட்டாரு, எங்கள் அம்மா புரட்சி தலைவி தோத்து போயிட்டாங்க. தோல்வியே சந்திக்காத ஒரே தலைவர் எம்ஜிஆர் மட்டும்தான்.